ஆதவ, நீ திமுக காரனுக்கெல்லாம் அறிவு இல்லைன்னு கேட்குற. முதல்ல உனக்கு அறிவு இருக்காடா? உன் தலைவனுக்கு அறிவு இருக்காடா? ஆதவ நாயே, பரதேசி பையல, உனக்கெல்லாம் அறிவு இருந்தா சினிமா எடுக்கிறப்ப காசுக்காக பொம்பளைங்களை அரைக்குறை ட்ரெஸ்ஸை போட்டு ஆட விட்டு அங்கே பாட்டை பாடி இங்கே பாட்டை பாடி அவர்களுடைய உடம்பை வைத்து பிழைக்கின்ற பிச்சைக்கார நாய்களா? உங்களுக்கெல்லாம் அறிவு இருந்தால் நீங்கள் ஏன்டா அப்படிலாம் படம் எடுக்கிறீங்க? தலைவன் என்னென்ன படம் எத்தனை ஆட்டத்தையும் எத்தனை பாட்டத்தையும் பொம்பளைங்களை வச்சு எடுக்கிறான். அதில் எத்தனை வன்முறை, இவன் ஹீரோவாக வர்றதுக்காக எத்தனை வில்லன்களை உருவாக்கி வில்லன்களை பெண்களை தண்ணி போட்டுட்டு பெண்களை கெடுக்கிற மாதிரியும் பெண்களை கடத்துற மாதிரியும் பெண்களை சீரழிக்கிற மாதிரியும் படம்லாம் யாரா எடுத்தா? ஆதவ் நாயே, ஆதவ், நீ எல்லாம் பேசுற அளவுக்கு தமிழ்நாடு கேவலமாயிடுச்சாடா? ஆதவ் நாயே, ஏடா ஆதவ் நாயே, உனக்கெல்லாம் அறிவு இருந்தா நீ உனக்கு யாருக்கு என்ன பேசணும்னு அறிவு இருக்காடா நாயே? உனக்கு ஆதவ் நாய்க்கு அறிவு இருந்ததுன்னா ஆதவ் நாய் பேசுத இந்த நாய் சினிமாக்காரனுக்கு சப்பக்கட்டு கட்டி பேசுது ஆதவ் நாய் திமுக காரனை பத்தி. திமுக காரன் இருக்கிறதுனால தான்டா இன்னைக்கு பெண்கள் வெளியில நல்லா நடமாட முடியுது. வேற மாநிலத்துக்கு போய் பாடுற நாயே, ஆதவ் நாயே, உனக்கு உன் கூட இருக்க எல்லா நாய்களுக்கும் பொம்பளை டான்ஸை போட்டு ஆடுறப்ப எந்திரிச்சு விசில் அடிச்சுக்கிட்டு பொம்பளைங்களை பார்த்தா கை தட்டிக்கிட்டு பொம்பளைங்களுக்கு ஆடுற பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஆட வச்சுட்டு அதுக்கு பணம் கொடுத்து அவங்கள சீரழிச்சதே நீதாண்டா. உங்களை மாதிரி இருக்கிற நாய்ங்க தான்டா அதெல்லாம் பண்ணிச்சு. மனிதர்களாக இருந்தாலும் செய்ய மாட்டாங்க. சினிமாவில் நடிக்கிற, அதாவது சினிமாவுக்காகவும் பணத்துக்காகவும் கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் உங்களை மாதிரி நாய், அதாவது ஒரு பகுத்தறிவு இல்லாமல் பெண்களுக்கான அவங்களுக்கான நிலையை சரியாக கொடுக்காம பெண்கள்லாம் சினிமாவில் அடிமையா வச்சுக்கிட்டு ஆணுக்கு அடிமை. எந்த படத்துலடா பெண்ணை நீங்க சொல்றீங்க? பெண்ணும் ஆணும் ஈக்குவல்னு பேசுறடா ஆதவ் நாயே. ஏதாவது ஒரு படத்துல பெண்ணை பெண்ணோட பாத்திரத்தை உயர்த்தியும் உங்களோட விஜயோட பாத்திரத்தை கீழே வச்சு வச்சிருக்கியா? இவர் விஜய் பல சாதனை புரிவாராமா? அவருக்கு கீழே பொம்பளை ஒன்லி சுபபோகம் காதல் செய்வதற்கும் இவர் கட்டி பிடிச்சி கட்டி அணைப்பதற்கும் சல்லாபம் புரிவதற்கு மட்டும்தான்டா பெண்களை காமிச்சிருக்கீங்க. வீணா போன சினிமாக்காரன் நாயே, உன்னையெல்லாம் நீ எல்லாம் பேசுற திமுகவை பத்தி, திமுகவை பேசுறதுக்கு உனக்கெல்லாம் என்னடா அறிவு இருக்கு நாயே? ஏண்டா நாயே, நீ திமுக காரனை பேசுறனா திமுக காரன் ஒன்னும் பயந்துட்டு ஓடுறவன்ல. டே, உண்மையா நீங்கெல்லாம் நல்ல ரத்தம் ஓடுற மாதிரி இருந்தா திமுக காரன் செய்யற மாதிரி களத்துல இறங்கி வேலை செய்யுங்கடா. அதை விட்டுட்டு நீங்க சும்மா வீடியோ பேசுறதுக்கும் இந்த இளைஞர்களை பேசி இது பண்றதுக்கும் பண்ணாதீங்க. நீங்க எத்தனை சினிமால எத்தனை படம் எடுத்திருப்பீங்க? உன் தலைவன் எத்தனை படத்துல நடிச்சிருப்பான்? அந்த படத்தில் நடிச்சது எல்லாத்துலயும் எதையாவது ஒரு படத்துல நடிச்சும் பெண்களை முன்னிலைப்படுத்தி பெண்களோட கேரக்டர்ல அந்த இடத்துல எந்த ஆபாசமும் இல்லாம நடிச்சிருக்காடா உன் தலைவன். ஏண்டா நாயே, அந்த மாதிரி நடிச்சு தாண்டா இன்னைக்கு சமுதாயத்தையே சீரழிச்சு வச்சிருக்கீங்க. கேட்டா சென்சார் போர்டு இதெல்லாமே இந்த இதுக்கு ஏ வந்தா கூட பரவாயில்ல. உனக்கு தேவை ஏ வர்றது முக்கியம் இல்ல, காசு தாண்டா முக்கியம் நாயே. ஏண்டா நாயே, நீ பேசுற மரியாதை இல்லாம பேசுற நாயே, உனக்கெல்லாம் மரியாதை நிமிடம் கிடையாதுடா. நான் எந்த முள்ளாலதான் எடுக்கணும். உங்களை மாதிரி இருக்கக்கூடிய கயவர்களுக்கு இனிமேட்டு மரியாதை கொடுத்து பேசுறதெல்லாம் கிடையாது. இனிமேட்டு ஒரு படத்தையும் தலைவர் நடத்த ஒரு சீனையும் ஒரு ஆட்டத்தையும் ஒரு பொம்பளைங்களை வச்சு எடுத்த நடத்தையும் வச்சு பண்ணணும். அவன் சொந்தமா ஒரு பொண்டாட்டி வச்சு அவன் பொண்டாட்டி பிள்ளைகளே பிழைக்க முடியல. அவன் பேசலாம் திமுக காரங்களோட பிள்ளைங்களை பத்தி பேசலாம். திமுக காரங்களோட குடும்பம் சமுதாயம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்கடா நாய்ங்களா. ஏண்டா நாய்ங்களா, நீங்க அதை பத்தி தெரியாம குடும்பம் சமுதாயம்னு எதுவுமே தெரியாம நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்க. சமுதாய சீர்குலைவுக்கு மொத்த காரணமே உங்களை மாதிரி இருக்கக்கூடிய சினிமா காரணம். அதாவது இளைஞர்களை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கறதா. உடனே பெரிய புரட்சி நடக்குதா? சினிமாவில் வர மாதிரியே புரட்சி ஆகும். ஏண்டா உன்னோட கனவெல்லாம் என்னடா? நீங்களா என்னடா கனவு கண்டுட்டு வரீங்க? இந்த அரசியலுக்கு என்னடா கனவு கண்டுட்டு வரீங்க? உங்களுக்கு எல்லாம் அரசியல்ல கனவு என்னடா கனவு? இந்த சமுதாயத்தை சீரழிக்க வேண்டும்னா, இந்த இளைஞர்களை தூண்டி விட வேண்டும்னா, இல்ல இந்த இளைஞர்களை வச்சு நீங்க சுகபோக வாழ்க்கை வாழ்ந்தது பத்திலையாடா உங்களுக்கு? இந்த இளைஞர்களையும் இளைஞர் பட்டாளத்தையும் வச்சு நீங்க சுபபோக வாழ்க்கை சினிமால கோடி கோடியா சம்பாதிச்சது பத்திலடா. இன்னும் இந்த தமிழ்நாட்டையே அழிக்கிறதுக்கு வந்துட்டீங்களாடா. ஏண்டா உன் தலைவன் மோடியும் அமித்ஷாவும் சொல்றதுக்காக நீ போய் டெல்லியில இருந்துட்டு இங்க திமுகவை எதிர்த்து பண்ண சிறுபான்மை ஓட்டையை பிரிச்சு நாங்க ஜெயிக்கிறோம் அப்படின்றதுக்காக நீ பேசுறடா. இவ்வளவு தைரியமா நீ பேசுறனா உனக்கு பின்புலம் யாருன்னு எங்களுக்கு தெரியாதாடா? ஏண்டா ஆதவ் நாயே, நீ எல்லாம் பேசுற. நீ எந்த இடத்துல யாருக்குடா உதவி செஞ்சிருக்க? யாருக்காகடா போராடி இருக்க?
எந்த ஜெயிலுக்குடா போயிருக்கிற, எத்தனை பேத்துக்குடா நீ வந்து பொதுமக்களுக்காக இறங்கி களத்தில் இறங்கியிருக்க, எந்த போராட்டத்தில் கலந்துருக்க, இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்திருக்க போராட்டங்கள் தெரியுமா, தமிழ்நாடு வந்து நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து செய்த போராட்டங்கள் தெரியுமா, தமிழ்நாட்டுக்காக தீட்டப்பட்ட திட்டங்கள் தெரியுமா, தமிழனோட உரிமைகள் தெரியுமா, இல்ல எல்லா விஷயமும் உனக்கு ஏதாவது தெரியுமா, இந்த தமிழுக்காக போராடிய போராட்டம் தெரியுமா, மும்மொழி கொள்கையை கொண்டாடுறது கூடாதுன்னு சொல்லி எதிர்த்து போராட்டம் தெரியுமா, கல்வி பெண் கல்விக்காக கொண்டு வந்த திட்டங்கள் தெரியுமா, பெண்களுக்கு கொடுத்த 1000 ரூபாய் பணத்துக்காக கொடுத்து ஏழை பெண்களை வாழ வச்சு தெரியுமா, எதுவுமே தெரியாத நாய்களா உங்களுக்கு பணத்தை வந்து வாங்கிக்கிட்டு சினிமாவில் நடிச்சிட்டு இந்த பெண்களை வந்து ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே பெண்களை சுபபோக வந்து நீங்க சினிமாவில் வந்து காமிச்சு தாண்டா இந்த மாதிரியான ஒரு மனநிலைமை பண்ணீங்க. நாங்க உண்மையா சமூக சிந்தனையுடைய எவனுமே வந்து பெண்களை வந்து உடல் ரீதியாக பார்க்க மாட்டான். அவங்களும் ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்ல கூடிய தமிழ்நாட்டில் பிறந்த நாங்களெல்லாம் வந்து எந்த காலத்திலையும் வந்து அது மாதிரி இல்லை. உங்களை மாதிரி இருக்க நாய்கள் தான் வந்து பணத்தை கொடுத்து அவங்கள ஆட வச்சு ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆட வைக்கிறது, அரைப்பாட்டுக்கு டான்ஸ் ஆட வைக்கிறது, சினிமாவில் ட்ரெஸ்ஸு குறைக்க அதுக்கான சம்பளத்தை ஏற்றுறது. நீங்கள்லாம் நாய்களே, நீங்கள்லாம் வந்து எங்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாய்களே, நீங்க வந்து சொல்லாதீங்க திமுக காரன் இல்லனா இன்னைக்கு நீ எல்லாம் வந்து இப்படி பேச முடியாது. உன் தலைவன் வந்து இருந்த படத்தை பார்த்துட்டு குடியும் கும்மாளமாக இருந்த இளைஞர்கள் பட்டாளத்தை கெடுத்து வச்சிருக்கிற நாய்கள் கூட்டம் நீங்களாம். அதாவது குடி கும்மாளம், சாராயத்தை குடிக்கிறது, அதை வந்து சீனை போட்டு சாராயத்தை குடிச்சா அவருக்கு போதை வந்தா உடனே வந்து டான்ஸ் ஆடுவாரு. உடனே பொண்ணை வந்து டான்ஸ் வந்து ஆடும் பொழுது இவரு அந்த பெண்களை வந்து எப்படி வேணா எந்த மாதிரி வேணா யூஸ் பண்ணுவாரு. உடனே இவங்க கடத்திட்டு போய் பெண்ணை வந்து சீரழிப்பாங்க, இவர் போய் காப்பாற்றுவாரு. அந்த சீரழிப்பதும் காட்டியது உங்களுடைய சினிமால தான். அந்த சினிமாவை உடனே காப்பாத்தி கூட்டிட்டு வர்றதும் உங்க தலைவன் தான். இந்த இடத்துல வந்து வில்லன்களையும் சமுதாயத்தையும் சீரழித்தது எல்லாருமே உங்களுக்கு தான். அந்த 3 பேரு உண்மையாவே குடிச்சிட்டு போய் இந்த மாதிரி பண்ணிருக்கவன் யாருன்னு கேட்டா கண்டிப்பா உங்க கட்சிக்காரனா இருக்கும், இல்ல உங்க ஆதரவாளர்களாக இருக்கும். எந்த இடத்துலயும் வந்து இப்படிதான்டா பண்ணுவானுங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து கண்டிப்பா உங்களை மாதிரி ஆட்கள் தான் தூண்டி விட்டு இளைஞர்களை, நீ எந்த இடத்துலயாவது இளைஞர்களை கண்டிச்சு உங்களுடைய செய்தது தவறு, நீங்க இது மாதிரி பண்ணாதீங்கன்னு கண்டிக்க முடியுமாடா உங்களால? இல்ல அறிவுரை சொல்ல முடியுமாடா? நீங்க அவங்களுக்கான ஆலோசனை வழங்க முடியுமாடா? நீங்க இன்னமும் தூண்டி விட்டு தானே இருக்கீங்க. உங்க நாளை தூண்டி விட்டுட்டு இந்த தமிழ்நாடை குட்டிச்சவர் ஆக்கிறதுக்காக நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அது கண்டிப்பா எடுபடாது. தமிழ்நாட்டு மக்கள் நீ சொல்ற ஒரு விஷயம், நீ இந்த நீ என்னோட வீடியோ அட்டாச் பண்ணி இங்க போட்டுக்கிறானுங்கள, அவனுங்க போய் ஒரு 10 ஓட்டு வாங்கிட முடியுமாடா? திருச்செங்கோட்டுல 10 ஓட்டு வாங்கிட முடியுமா? இல்ல 10 வீட்டுக்குள்ள போய் அவங்களை அலோவ் பண்ணி வாடா தம்பி வாங்க தம்பின்னு சொல்லி கூப்பிடுவாங்களா? குற்ற செயல்கள் பின்னணியில் இருக்கக்கூடிய அவங்க குற்றத்தை புரிஞ்சுக்கிட்டு அங்க வந்து கட்ட பஞ்சாயத்து பேசுறவன், ரோட்ல போய் என்னென்ன விஷயத்துல எது பேசணும்ன்றவன் அவன் தாண்டா வந்து இது மாதிரிலாம் பண்றான். நேர்மையாக உழைத்து கட்சியில எந்த விஷயமாவது கட்சியில இருந்துகிட்டு அவங்களுக்கு மக்களுக்கு நல்லது செய்து மக்களுக்கான நல்ல விஷயங்களை செய்வவன் எவனுமே வந்து இந்த மாதிரியான வேலைகளை செய்ய மாட்டான். பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது 11 மணி ஆனாலும் 12 மணி ஆனாலும் எல்லா இடத்துலயுமே பாதுகாப்பு இருக்கு. இங்க இருக்க ஐடி கம்பெனில பாதுகாப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அந்த நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய தனிமையை பயன்படுத்தி செய்யறானா, அந்த தனிமையில வந்து நம்ம வந்து அதற்கான அறிவுரையை கூற வேண்டியதான ஒரு நல்ல தகப்பன், நல்ல அம்மாவா இருப்பாங்க. உன்ன மாதிரி வந்து எங்க வேணா சுத்தலாம், எப்படி வேணா போலாம் அப்படின்னு அந்த பெண்களையும் இளைஞர்களையும் தூண்டி விட்டு அசிங்கம் பண்றிய நீ உன்ன மாதிரியான ஆளா இருப்பாங்க. எங்க வேணா போ, எப்படி வேணா இரு அப்படின்ற உன்னோட கொள்கை இருக்கேடா, மட்டமான கொள்கை, மட்டமான ஆள்றா நீ. நீ வந்து பெண்களை வந்து என்ன சொல்ற வந்து கண்ணு நம்ம வந்து பத்திரமா இருக்கணும், நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது தான் அறிவுரை. உன்ன மாதிரி மட்டமா வந்து எங்க வேணா போவாங்க, என்ன வேணா பண்ணுவாங்க, ஆனா அந்த இடத்துல போலீஸ் காவல்துறை இருக்கணும் அப்படின்னு சொல்றேடா. அப்போ எல்லா மனிதர்களோட புத்தி சினிமாவில் எப்படா வந்து நீங்க எதிரியா காமிக்கிறீங்க? அப்ப இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய படங்கள்லயும் தமிழ்நாட்டில் எடுக்கக்கூடிய படங்கள்லயும் அந்த மாதிரி வந்து கெட்டவனே இல்லாத மாதிரி நீ நல்லவனா எடுக்க வேண்டியதான்டா. எங்கடா கெட்டவனை காமிக்கிறீங்க? அப்ப எப்படிடா கெட்டவனோட மனது வந்து இருக்கிறாங்கன்ற விஷயம் வந்து சினிமாவில் வந்து காமிப்பீங்க. ஆனா இயற்கையில வந்து யாருமே கெட்டவன் இருக்க மாட்டான். எல்லாருமே இங்க இருக்கவங்கலாம் காந்தியவாதி அகிம்சைவாதியாக இருப்பான். இங்க மனித இனத்துல வந்து எப்பயுமே இருக்கக்கூடிய இடத்துல தப்பு செய்யறவனும் இருப்பான். அவனை கண்டிக்க வேண்டியதுதான் சட்டங்கள். சட்டங்கள்ங்கிறது கடைசி வரைக்கும் சட்டத்தை வந்து நிறுத்த முடியாது, சட்டம் இல்லாம இருக்காது. இந்த மாதிரியான விஷயங்கள்ல உன்ன மாதிரி தூண்டி விட்டு அவர்களை வந்து அவர்களுக்கு அதாவது அவங்க எப்படி வழிநடத்தணும்னு கூட தெரியாம அவர்களை தவறாக வழிநடத்தி உனக்கு பின்னால கூட்டிட்டு போய் இப்ப ஒருத்தன் சரக்கு அடிக்கிறான்னு வச்சுக்கோ, சரக்கு அடிக்காதுன்னு சொல்றவன் நல்லவன். நீ என்ன சொல்லுவேன்னா சரக்கு அடி,
சரக்கு அடிச்சுட்டு நீ அப்படியே ஜாலியா இரு. ஆனா வந்து சரக்கு அடிச்சாலும் உனக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்றவன்டா நீ என்ன சொல்றேன்னா, எப்படியா இருந்தாலும் இளைஞர்களுக்கு அவர்கள் மனதை போலவே பேசி அவர்களை வந்து நீ பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள வந்து உங்க கூட்டத்தில் வச்சிருக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க. ஆனா நல்ல படித்தவர்கள் கண்டிப்பாக வரமாட்டாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் எல்லாம் சிந்திக்கணும். நீங்க இளைஞர்கள் நீங்க அவங்களோட அதாவது சிந்திக்க வேண்டியது என்னன்னா, நீங்களே பாத்தீங்கன்னா நல்ல படித்த இளைஞர்கள் சிந்திங்க, நல்ல இளைஞர்கள்லாம் சிந்திங்க. இந்த விஷயம் வந்து அவங்க சொல்ற விஷயம் ஆதவ பேசின பேச்சு அப்படின்றது, அதாவது நாளைக்கு நல்ல படித்த இளைஞர்களையே அவரை நம்ம வந்து ஏன் அப்படி இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துன்னு யோசனை பண்ண வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறிவிடும். இவர்களை போன்றவர்கள்லாம் வந்து அரசியல் இருந்தாங்கன்னா, ஏன்னா இவங்க தூண்டி விடுறதும் இவங்க பேசுற பேச்சும் கண்டிப்பா நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அமைதியை சீர்கெடுத்து விடும். அதனால இந்த பேச்சு வந்து கண்டிப்பா நமக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டை வந்து கண்டிப்பா இவங்களுடைய பேச்சும் இவர்களுடைய இதுவும் இளைஞர்களுடைய வாழ்க்கையை சீரழித்து இளைஞர்களை வந்து இவங்க பயன்படுத்திக் கொள்வதற்கான ஒரு விஷயமா பயன்படுத்துறாங்க. இதுல 80% இளைஞர்கள் வந்து மிகவும் நல்ல நம்ம குடும்பத்துக்காக படிச்சு நல்லா இருக்கணும், நம்ம நாடு நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் இருப்பீங்க. 20% என்னன்னா அடுத்தவங்களோட உழைப்பை சுரண்டி அவங்கள வந்து நம்ம வச்சுக்கிட்டு இது பண்ணணும்ன்ற நினைப்பாங்க. அந்த 20%ங்கிறது எப்பயுமே நம்ம வந்து மாற்றம் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல 80% இளைஞர்கள் கண்டிப்பா சிந்திங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அயோக்கிய பையன் இந்த ஆதவ அர்ஜுனா, அவன் பேசுற பேச்சும் அவன் ஒருமையில பேசுறான்ல, அவன் பேசுற பேச்சும் அவன் செயல்பாடும் திமுக காரன் எல்லாம் என்னமோ நினைச்சிட்டான். இவனை விட அதிக வேகம் கொண்டவர்கள் தான் எங்கள் திமுக காரங்க. இவன் நேரா வந்து எந்த இடத்துல வேணா சொல்லுங்க, எதை வேணா சொல்லுங்க, என்ன வேணா பேசுறதுக்கு இவனும் மைக்கில் பேசட்டும், நானும் பேசட்டும். இவன் ஒரு வண்டவாளத்தையும் கிழிக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். இவன் தலைமை பண்ண ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், அபீன் கடத்துறது, கஞ்சா கடத்துறது, இந்த மாதிரி குருவியா போய் அங்கிருந்து எல்லாம் கொண்டுறது, என்னென்ன இதெல்லாம் கொண்டுறது, எல்லாமே எல்லா கெட்ட பழக்கத்தையும் பழகி கொடுத்தவனெல்லாம் யாருன்னா இந்த சினிமாக்காரனுங்க தான். இவனுங்க பேசுறானுங்க வந்து இந்த இடத்துல பல கோடி சம்பாதிச்சதுக்கு அப்புறம் வந்து பேசுறான் சமுதாயத்தை பத்தி மாற்றுறதுக்கு. சமுதாயத்தை மாற்றுவதற்கு ஒரு நல்ல படம் எடுத்திருக்கியாடா இது வரைக்கும்? நாயே, ஏண்டா நாயே, நீ வந்து சமுதாயத்தை மாற்றுவதற்கு ஒரு படம் எடுத்திருக்கியா? சமுதாயத்தில் வந்து சிந்திக்கக்கூடிய அளவுக்கு என்.எஸ். கிருஷ்ணன் ஐயா அவர்கள் இருந்தாருங்க. பராசக்தி படம் வந்தது. இந்த படத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து சமுதாயத்தில் பேசக்கூடிய அளவுக்கு உன்னோட தலைமை ஏதாவது பேசியிருக்கானா, இல்ல அப்படியே தனியா வந்து பேசி இருக்கிற அளவுக்கு வந்து அந்த இடத்துல எந்தவித ஒரு காமமும் பெண்ணை வந்து அசிங்கப்படுத்தாம ஏதாவது ஒரு படம் சொல்றான் நாயே? நீ ஏதாவது ஒரு படம் உன் தலைவன் நடிச்சிருக்கானு சொல்றான். எல்லா படத்துலயுமே எவ்வளவு கேவலமா நடிச்சிருக்கான் உன் தலைவன். இதெல்லாம் வச்சுட்டு பேசுற. இதுக்கு மேல நீங்க வந்து ஒரு விஷயமும் பேசுறீங்கன்னா எங்களுடைய பேச்சுங்கிறது ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமா உன்னை பத்தியும் எல்லாத்தையும் பத்தி பேசுவோம். திமுக காரனோட குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கெல்லாம் உனக்கு அருகதே கிடையாது. நாய்ங்களா நீங்க, நாய்ங்களா நீங்க உங்க குடும்பத்தை முதல்ல பாருங்க. நீங்க ஒருத்தரும் வந்து உங்க குடும்பத்தை பாருங்கடா நாய்ங்களா. நீங்க உங்க குடும்பத்தை பார்க்காம எல்லாம் விட்டுட்டு உன் தலைவனே கொண்டு போய் ஏண்டா பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாத்தையும் கொண்டு போய் யூகேல வச்சுட்டு இந்த ஆளுக்கு என்னடா தனியா இங்க இருக்கிற வேலை? குடும்பத்தை ஏன் காது, அப்பா அம்மாவை தனியா வச்சுட்டு இவ்வளவு பெரிய பணக்காரங்க கூட்டு குடும்பமா ஏன்டா வாழ முடியல? கூட்டு குடும்பமா பெற்ற தாய் தகப்பன் ஒரு இடத்துல, மனைவி மக்கள் ஒரு பக்கம், இவர் ஒரு பக்கம், என்னடா வேலை? அப்படி இத்தனை வருஷமா வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை என்னடா வாழ்க்கை? இவங்க எப்படா அவன் மக்களோட மனநிலையையும் குடும்பத்தோட மனநிலைமையும் குழந்தைங்களோட மனநிலைமையும் குழந்தைங்களை பத்தி தெரிஞ்சுக்க முடியும்டா நாயே, ஆதவ் நாயே, எப்படா தெரிஞ்சுக்க முடியும்? உன்னாலெல்லாம் வந்து நீ நேரடியாக ஆதவ் நாய், நீ வந்து 6 மாசம் கழிச்சு நீ ரவுடியா இருந்தாலும் சரி, கேடியா இருந்தாலும் சரி, நீ மக்களை தூண்டிவிடக்கூடிய ஒரு கெட்ட புத்திய நக்சலைட்டா இருந்தாலும் சரி, ஆனா உனக்கு கண்டிப்பாக தமிழ் மக்களும் பாடம் புகுத்துவாங்க. அதே மாதிரி திமுக காரன் நாங்களும் பாடம் புகுத்துவோண்டா. நீ எழுதி வச்சுக்கோ, ஆதவ் அர்ஜுனா ஆகிய உனக்கு கண்டிப்பாக திமுக காரங்க பாடம் புகுத்தியே தீர்வோம். நீங்க யாரு என்ன சொன்னாலும் சரி, என்ன மாதிரி இருக்கக்கூடிய பல லட்சம் தொண்டர்களாக மத்தியிலிருந்து நான் சொல்றேன், கண்டிப்பா ஆதவ அர்ஜுனா நீ நேற்று பேசின விஷயத்துக்காக உனக்கு பாடம் புகுத்தியே தீர்வோம். அந்த பாடம் வந்து நீ என்ன வழியை தேர்ந்தெடுக்கிறியோ அதே வழியில் உனக்கு பாடத்தை புகுத்துவோன்றது சொல்றேன். முடிஞ்சா உன்னை வந்து நீ காப்பாத்திக்கோ. நாங்க திமுக காரங்களும் நாங்கள் தயாரா இருக்கிறோம். நன்றி.